இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதாவது நம்ம எல்லாருமே நம்ம சந்தானம் திரும்பவுமே காமெடினா பண்ண மாட்டாரா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தோணி இருக்கும். அதாவது என்னதான் அவர் இப்போ ஹீரோவா காமெடி பண்ணாலும் நம்ம காமெடியன் சந்தானம் மாதிரி அது வராது. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட கவுண்டர்லாம் தாறுமாறா இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டாங்க வாங்க உனக்கு தெரியுமா சாரி மாப்ள, என்ன சொல்றதுன்னே தெரியல. சக்கரை கம்மியா ஒரு டீ சொல்லு. சோ இவரோட காமெடிக்காக மட்டுமே ஒரு சில படங்கள் தாறுமாறா ஓடி இருக்கும். சோ இன்னுமே குறிப்பா சொல்ல போனா ஒரு கல் ஒரு கண்ணாடிலாம் நம்ம பார்த்தாங்கிற கேரக்டர் இல்லனா அந்த படம் ஒண்ணுமே இல்ல. அது போல ஒரு சில படங்கள்ல இவரோட காமெடிலனா அந்த படம் ஒண்ணுமே இல்ல. சோ இப்படி இருக்கும்போது திரும்பவுமே நம்ம சந்தானம் காமெடினா பண்ணா எப்படி இருக்கும்? அதாவது நம்ம எஸ்டிஆரோட 49ல நம்ம சந்தானம் திரும்பவுமே காமெடினா பண்ண போறாராம். அதாவது 10 வருஷம் கழிச்சு திரும்பவுமே நம்ம சந்தானம் காமெடினா வரும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கு. அப்புறம் நம்ம சிம்பு அப்புறம் நம்ம சந்தானம் இவங்களோட காம்போலாம் நம்ம எப்பயோ பார்த்தது திரும்ப அதை இப்போ பார்க்க போறோம் நினைக்கும் போது செம ஹாப்பியா இருக்கு. அது கூட உங்களை எத்தனை பேர் நம்ம விண்டேஜ் சந்தானத்தை மிஸ் பண்றீங்க அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.